வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மகாராஜ் அவர்களே, இந்த சென்னை விவேகானந்தா கல்லூரியின் முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, தேர்வாளர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, பழைய மாணாக்கர்களே, புதிய மாணாக்கர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கங்கள். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே எத்தனையோ பெருமைகள் வரலாம். ஆனால் அதிலே மிகப்பெரிய பெருமை எதுவாக இருக்கும் என்றால், அவர் படித்த கல்லூரியிலேயே அவர் பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்குகிறார் என்பதை விட ஒரு மிகப்பெரிய பெருமை வேறு எதுவும் இருக்க முடியாது. நான் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 1974 இந்த கல்லூரியிலே புகுமுக வகுப்பு ப்ரீ யூனிவர்சிட்டி, அப்பொழுதெல்லாம் 10+2+3 கிடையாது, 11+1+3. அப்போ 11 ஆண்டுகள் SSLC முடித்துவிட்டு ஒரு ஆண்டு புகுமுக வகுப்பு ப்ரீ யூனிவர்சிட்டிக்காக இந்த கல்லூரியில் 1974-75 ஆண்டு சேர்ந்தேன். புகுமுக வகுப்பை முடித்த பிறகு இதே கல்லூரியிலே 3 ஆண்டுகள் 1975 இருந்து 78 வரை BSc கெமிஸ்ட்ரி படித்தேன். நண்பர்களே, மாணாக்கர்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். என்னோடு 78ஆம் ஆண்டு வரை BSc கெமிஸ்ட்ரி படித்த என்னுடைய மாணாக்கர்கள் இன்றைக்கு இங்கே இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் எத்தனை பேருக்கு தான் படித்த பள்ளிக்கூடங்கள், தான் படித்த கல்லூரிகள், தான் படித்த கல்விக்கூடங்களை பற்றி பின்னாலே எத்தனை பேர் நினைத்து பார்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த கல்லூரியினுடைய சிறப்பு என்ன என்றால், இந்த கல்லூரியிலே படித்து வெளியேறிய யாரும் இந்த கல்லூரியை மறப்பது இல்லை. இன்னொரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். 1974 ஏப்ரல் வரை நான் என்னுடைய பள்ளி படிப்பை முழுவதும் தமிழ் வழி கல்வியிலேயே பயின்றவன் நான். அதனால் புகுமுக வகுப்பிற்கு ப்ரீ யூனிவர்சிட்டிக்கு இந்த கல்லூரியிலே மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி PUC நான் சேர்ந்த போது எதுவுமே புரியாமல் திக்குமுக்காடி போனேன். நான் கந்தக அமிலம் என்று படித்ததெல்லாம் இங்கே H2SO4 என்றார்கள். நான் கரியமில வாயு என்று படித்ததையெல்லாம் இங்கே CO2 என்றார்கள். இது என்றைக்கு C, என்றைக்கு O ஆகும், என்றைக்கு 2 ஆகும் என்று தெரியாமல் நான் மயங்கி போனேன். பயந்து போய் இந்த ஆங்கில கல்வி நமக்கு வருமா வராதா என்று நான் பயந்து கொண்டிருந்த வேளையில் இந்த கல்லூரியினுடைய தமிழ் துறையில் ஒரு அனைத்து கல்லூரி தமிழ் பேச்சு போட்டிக்கான அறிவிப்பு வந்தது. சரி, இந்த கல்லூரியில் நமக்கு தெரிந்த ஒரே விஷயம் இதுதான் என்று அந்த போட்டியிலே நான் கலந்து கொண்டு அந்த போட்டியிலே பரிசு பெற்றேன். அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கை தடம் மாறி போனது. தொடர்ந்து அனைத்து கல்லூரி பேச்சு போட்டிகளிலேயும் எழுத்து போட்டிகளிலேயும் கலந்து கொண்டு நானும் என்னோடு சேர்ந்த இன்னொரு மாணவர் இன்றைக்கு
இலக்கிய சுடர் தா ராமலிங்கம் என்று அறியப்படுகிற அவரும் நானும் அனைத்து கல்லூரி பேச்சு போட்டி மேடைகளிலே நாங்கள் வலம் வந்தோம். எங்களுக்கு டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம் என்று கெமிஸ்ட்ரி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆகவும் இந்த கல்லூரியினுடைய முதல்வராகவும் பல ஆண்டுகள் இருந்த டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம் திங்கட்கிழமை காலை அந்த பொது அறிவிப்பில் அந்த வாரம் கல்லூரி மாணாக்கர்கள் செய்த சாதனைகளை அவர் பட்டியலிட்டு சொல்லுவார். தொடர்ந்து 4 ஆண்டுகள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எங்களுடைய முதல்வர் டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம் பொது அறிவிப்பு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் செய்யும் போது அவர் இன்வின்சிபிள் ஆரேட்டர்ஸ் டி ராமலிங்கம் அண்ட் வி ராமசுப்பிரமணியன் என்று சொல்லுவார். அதில் என்னுடைய பெருமை என்று நான் சொல்லவில்லை. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 90 வயதை கடந்து பேராசிரியர் வெங்கட சுப்பிரமணியம் இறக்கும் தருவாயில் அவருடைய மரணப்படுக்கையிலே இருந்து 1 மணி நேரம் வீடியோ ஒன்றை வெளியிட்டார்கள். அந்த வீடியோவில் என்னுடைய பெயரை சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இதை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரிக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா கல்லூரிகளுக்கும் அடிப்படையிலே இருக்கிற வேறுபாடு என்ன என்று சொன்னால், வாழ்க்கையின் மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்கிற ஒரே கல்லூரி இந்த கல்லூரி. மாணவர்களுக்குள்ளே சகோதரத்துவம் எப்படி இருக்க வேண்டும், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உறவு எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் படிப்பிலே 100க்கு 100 மார்க் வாங்குவது மட்டும் வாழ்க்கை அல்ல, உறவுகளை நீங்கள் எப்படி காப்பாற்றுகிறீர்கள், போற்றுகிறீர்கள் என்பதிலே தான் உங்கள் வெற்றி இருக்கிறது என்பதை இந்த கல்லூரி கற்றுக் கொடுக்கிறது. என்னுடைய குடும்பத்திலே எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த கல்லூரிக்கும் ஏதோ ஒரு முன்பிறவி தொடர்பு உண்டு. நிறுவனங்களுக்கு முன்பிறவி இருக்க முடியாது, மனிதர்களுக்கு உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு எப்படி என்று பார்த்தால், 1946 இந்த கல்லூரி உருவாவதற்கு காரணமாக இருந்த ஒரு பிரபல வழக்கறிஞர் திரு சுப்ராய ஐயர், அவர் நிறுவிய நிறுவனங்களில் வேலை செய்தவர் என்னுடைய தந்தையார். அது ஒரு தொடர்பு. அதன் பிறகு என்னுடைய மூத்த சகோதரர் இதே கல்லூரியிலே புகுமுக வகுப்பும் பிகாமும் படித்தார். அவரும் இங்கே வந்திருக்கிறார். நான் இந்த கல்லூரியிலே புகுமுக வகுப்பும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியும் படித்தேன். என்னுடைய தம்பி இதே கல்லூரியிலே புகுமுக வகுப்பும் பிஏ தத்துவமும் எம்ஏ தத்துவமும் படித்து அப்படி இந்த குடும்பத்திற்கும் இந்த நிறுவனத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. 2 ஆசிரியர்களை பற்றி, எப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இந்த கல்லூரியில் இருந்தார்கள் என்பதை மாணாக்கர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பேராசிரியர் ஜெகநாதாச்சாரியார் என்று தமிழ்துறையிலே தலைவராக இருந்தவர். நான் இந்த கல்லூரியிலே அடியெடுத்து வைக்கிற போது அவர் ஓய்வு பெற்று விட்டார். ஆனாலும் தொடர்ந்து இறக்கும் வரை அவருக்கும் மாணாக்கர்களுக்கும் அவருக்கும் இந்த கல்லூரிக்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது. அதை நான் கண்ணார கண்டவன். நான் பேராசிரியர் ஜெகநாதாச்சாரியார் அவர்கள் திருவல்லிக்கேணியிலே அந்த காலத்து கதைகளிலே வருகிற ஒன்று குடுத்தனத்திலே இருந்தவர். திருவல்லிக்கேணியிலே இருந்து இந்த கல்லூரிக்கு நடந்தே வருவார். இன்றைக்கெல்லாம் நாம் இந்த கல்லூரியில இருந்து அந்த லஸ் கார்னருக்கு நாம் ஆட்டோ இருக்கிறதா என்று பார்க்கிறோம். அவர் ஆரோக்கியமாக இருந்தார். அப்படி நடந்த காரணத்தினாலே நடந்தே வருவார்.
கல்லூரியிலே இருந்தவர் வீட்டுக்கு போகிற போது நான் நினைத்து பார்ப்பேன், அவரோடு ஒரு 10-15 மாணாக்கர்கள் கூடவே போவார்கள். அவர் சொல்லுகிற கதைகளை கேட்பதற்காக. ஆங்கிலத்தில் பைடு பைப்பர் என்று சொல்வார்கள். அவன் அந்த ஊதுகுழலை ஊதுகிற போது எல்லாம் கூடவே போகும். அது மாதிரி பைடு பைப்பரை போல மாணாக்கர்கள் கூட போவார்கள். சாதாரண ஒரு இஸ்திரி செய்யப்படாத ஒரு வேட்டியும் ஒரு ஜிப்பாவையும் அணிந்து கொண்டு சாதாரண ஒரு செருப்பை போட்டுக் கொண்டிருப்பார். அவரை ஒரு நாள் நான் கேட்டேன், நீங்கள் கொஞ்சம் இந்த ஜிப்பாவையும் சட்டையையும் மாற்றக்கூடாதா என்று. அப்பொழுது அவர் சொன்ன ஒரு பாடம் இன்றைக்கு வரை என் மனதிலே நிற்கிறது. அவர் சொன்னார், இதை பாருமா, வாழ்க்கையிலே ஒரு செய்தியை தெரிந்து கொள். கண்டென்ட்மெண்ட் இஸ் நேச்சுரல் வெல்த், லக்ஸரி இஸ் ஆர்டிஃபிஷியல் பாவர்ட்டி என்று சொன்னார். போதும் என்பது இயற்கையாக சேருகிற சொத்து, பேராசை என்பது செயற்கையாக ஏற்படுகிற வறுமை என்று சொன்னார் ஜெகநாதாச்சாரியார் அவர்கள். அவருக்கு என்ன பெருமை என்று சொல்லுகிறேன், தன்னுடைய இறுதி காலத்திலே வீட்டிலே படுத்த படுக்கையாக இருக்கிறார் பேராசிரியர். நான் அவரை போய் பார்க்க போகிறேன். நான் அப்பொழுது வழக்கறிஞனாகி ஓரளவுக்கு சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒருவனாகிவிட்ட காலத்திலே நான் அவரை போய் பார்க்கிறேன். அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார். கண்கள் சரியாக தெரியவில்லை, காது சரியாக கேட்கவில்லை, நினைவு போய்கொண்டிருக்கிறது. அவரிடம் போய் நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். அவரால் சரியாக என்னை கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் சொல்லுவது அவருக்கு சரியாக கேட்கவில்லை, என்னை சரியாக பார்க்க முடியவில்லை. நான் இறுதியாக விவேகானந்தா கல்லூரியின் ஓல்டு ஸ்டூடெண்ட் என்றேன். டக்குன்னு எழுந்து உட்கார்ந்தார். என்ன சொன்ன? விவேகானந்தா கல்லூரி என்று சொன்னாயா? என் உடல் புல்லரிக்கிறது என்று மரணப்படுக்கையிலே ஒரு ஆசிரியர் சொன்னார் என்றால் எப்படிப்பட்ட கல்லூரி இந்த கல்லூரி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, பேராசிரியர் டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்களை பற்றி சொன்னேன். பல ஆண்டுகள் இந்த கல்லூரியிலே பேராசிரியராக இருந்தார். அவருடைய சிறப்பை அருகிலே இருந்து மாணாக்கனாக நான் பார்த்திருக்கிறேன். அந்த காலத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்னால், 45 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கல்லூரியிலே எப்படியாவது இடம் பெற வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய போட்டி இருக்கும். நிறைய பேர் சிபாரிசு கடிதம் கொண்டு வருவார்கள். நான் அந்த அட்மிஷன் டைம் என்று சொல்லுகிறோமே, அந்த நேரத்திலே முதல்வருடைய அறையிலே உட்கார்ந்து நான் பார்த்திருக்கிறேன். மிகப்பெரிய சமூகத்திலே அந்தஸ்து இருக்கிற பெரிய மனிதர்கள் என்று நாம் நினைக்கிறவர்களெல்லாம் சிபாரிசு கடிதம் கொடுத்துப்பார்கள். டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம் அதை அப்படியே கிழித்து போட்டு விடுவார். ஒரு நாள் ஒரு கடிதத்தை படித்து பார்த்தார். அந்த கடிதத்தை எங்கிடம் கொடுத்தார். அந்த கடிதத்தை எழுதியிருந்தது ஒரு மாணாக்கன். அவன் எழுதியிருந்தான், நான் ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தவன், எனக்காக சிபாரிசு செய்ய ஆள் இல்லை, நீங்கள் உங்கள் கல்லூரியில் இடம் கொடுத்தால் நான் நன்றாக படிப்பேன் என்று. மிகப்பெரிய போலீஸ் ஆபீசர், IAS அதிகாரி, அரசியல்வாதிகள் இவர்களுடைய சிபாரிசு கடிதங்களை எல்லாம் கிழித்து போட்ட அந்த பேராசிரியர் இந்த மாணாக்கனுடைய கடிதத்திற்கு மதிப்பு கொடுத்த அந்த மாணாக்கனுக்கு உடனடியாக சீட் கொடுத்தார் கல்லூரியிலே. இதை நான் என்னுடைய கண்ணாலே பார்த்தவன் நான். அப்படி தங்களுடைய வேர்வையையும் இரத்தத்தையும் ஊற்றி ஊற்றி பல பேராலே வளர்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்த நிறுவனம் என்பதை இன்றைக்கு பட்டமளிப்பு விழா பெறுகிற நீங்கள் மாணாக்கர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். வாழ்க்கையின் மதிப்பீடுகளை இந்த கல்லூரி கற்றுக் கொடுத்ததை போல் உங்களுக்கு மற்ற கல்லூரிகளிலே கணிதத்திலே 100க்கு 100 மார்க் வாங்க வைக்கக்கூடிய கல்லூரிகள் உண்டு. பிசிக்ஸ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று வைக்கக்கூடிய கல்லூரிகள் உண்டு. எல்லா பாடங்களிலேயும் உங்களை 100க்கு 100
பெற வைக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இந்த நாட்டிலே உண்டு. ஆனால் உங்களை முழுமையான மனிதனாக உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் உண்டு என்று சொன்னால் அது இந்த கல்லூரியாகத்தான் இருக்க முடியும் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். நான் இந்த கல்லூரி பட்டமளிப்பு விழாவுக்கு வருவது இது 2வது முறை. ஏற்கனவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருந்தபோது இங்கே பட்டமளிப்பு விழா வந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட மாணாக்கர்களை இந்த கல்லூரி உருவாக்கியது. இன்றைக்கு கேரள உயர்நீதிமன்றத்திலே தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்று சென்னையிலே தமிழ்நாட்டின் மனித உரிமை நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீதியரசர் மணிக்குமார் அவர்கள் இந்த கல்லூரியினுடைய பழைய மாணாக்கர். இந்த நாட்டின் மிக உயர்ந்த பதவியாகிய இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று சொல்லக்கூடிய புலனாய்வுத்துறையின் தலைவராக இருந்து 11 ஆண்டுகள் பல்வேறு மாநிலங்களிலே ஆளுநராக இருந்த திரு ESL நரசிம்மன் அவர்கள் இந்த கல்லூரியினுடைய பழைய மாணாக்கர் அவர்கள். இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு படையிலே சேர்ந்து சதர்ன் இந்தியா ஜெனரல் கமாண்ட் என்று சொல்லுவார்களே, தென்னிந்தியாவினுடைய GOC ஜெனரல் ஆபீசர் இன் கமாண்ட் ஆக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலத்திற்கு இருந்து ஓய்வு பெற்று பின்னாளிலே தமிழ்நாடு பணியாளர் தேர்வு ஆணையத்திலே தலைவராக இருந்த மேஜர் ஜெனரல் SP மகாதேவன் அவர்கள் இந்த கல்லூரியிலேயும் ராமகிருஷ்ணா ஹோம்லேயும் படித்தவர்கள். இப்படி வாழ்க்கையில் மிக உயரங்களை எட்டியவர்களை, பாடத்திட்டத்திலே அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் மிக உயரங்களை எட்டியவர்கள் அனைவரையும் பல பேரை உருவாக்கிய கல்லூரி இந்த கல்லூரி. எனவேதான் நான் மாணாக்கர்களாகிய உங்களை கேட்டுக்கொள்வது 2 செய்திகள். வாழ்க்கையிலே நாம் பெறுகிற மதிப்பெண்கள் என்பது வெற்றிக்கான ஒரு அடையாளமே தவிர அதுவே ஒரு அடையாளமாக ஆகிவிட முடியாது. நம்முடைய வெற்றிக்கு நாம் எப்படிப்பட்ட மனிதனாக உருவாகிறோம் என்பதுதான் அடிப்படை காரணம். இந்த நாட்டில் எப்படிப்பட்ட கல்வி வேண்டும் என்பதை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள். I want that education by which character is formed, strength of mind is increased, and the intellect is expanded, and by which one can stand on one's own legs. எந்த படிப்பு எனக்கு ஒழுக்கத்தை உருவாக்குகிறதோ, character is formed, எந்த படிப்பு எனக்கு மன வலிமையை கொடுக்கிறதோ, எந்த படிப்பு என்னுடைய அறிவை விசாலமாக்குகிறதோ, எந்த படிப்பு என்னை என்னுடைய சொந்த காலிலே நிற்க வைக்கிறதோ அப்படிப்பட்ட படிப்பு தான் எனக்கு தேவை என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்றைக்கு பல பேருக்கு பட்டங்கள் அதிகமாக இருக்கிறது, மன வலிமை குறைந்து விட்டது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே அமெரிக்காவிலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது நீங்கள் செய்தியிலே படித்திருப்பீர்கள். இந்தியாவிலே இருந்து குடியேறி அமெரிக்காவிலே மிகப்பெரிய உயரத்தை தொட்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தின் தலைவர் தன்னையும் சுட்டுக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே இருப்பவர்கள் அனைவரையும் சுட்டுக்கொண்டு விட்டார். காரணம், தன்னுடைய பொருளாதார வீழ்ச்சியை தாங்கக்கூடிய மன வலிமை அவருக்கு இல்லை. எவ்வளவோ படித்து பட்டங்களை வாங்கி வெற்றி பெற்றார், மன வலிமை இல்லாத ஒரு பட்டத்தை அவர் பெற்றார். அதே சமயம் தொடர்ந்து வீழ்ந்து கொண்டே இருப்பவர்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறார்களே, அந்த மன வலிமையை எந்த படிப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? அந்த படிப்பை நாம் தேடி போக வேண்டும் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். அந்த பொருளாதார வீழ்ச்சி நடந்த அதே காலகட்டத்திலே அமெரிக்காவிலே ஒரு செய்தி குறிப்பு வந்தது. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் அமெரிக்காவில் தொடர்ந்து மின்வெட்டு. அலுவலகத்திலே 15 மாடி 20 மாடிக்கு போனவர்களுக்கெல்லாம் கீழே லிஃப்ட் இல்லாமல் படிக்கட்டிலே இறங்குகிறார்கள்.
காரை எடுத்து கொண்டு போய் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட முடியவில்லை, காரணம் மின்சாரம் இல்லை. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை, காரணம் மின்சாரம் இல்லை. சரி, இரவு நேரம் சாப்பிட வேண்டும் என்று போகிறார்கள். மின்சாரம் இல்லாத காரணத்தினால், கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் வந்துவிட்ட காரணத்தினால் ஒவ்வொரு உணவு விடுதியிலேயும் சாதாரணமாக அவர்கள் விற்கக்கூடிய ஒரு பொருளை 10 மடங்கு விலை ஏற்றி விற்கிறார்கள். ஆனால் அடுத்த நாள் காலையிலே அந்த நகரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டது. அந்த செய்திக்குறிப்பு என்ன தெரியுமா? நேற்று மின்சார வெட்டின் காரணமாக எல்லா உணவு விடுதியிலேயும் அந்த உணவு விடுதிக்கு சொந்தக்காரர்களும் உணவின் விலையை 10 மடங்காக விலையேற்றி விற்று கொண்டிருந்த போது 3 உணவு விடுதிகளில் வந்தவர்களுக்கெல்லாம் இலவசமாக சாப்பாடு கொடுத்தார்கள். அந்த 3 உணவு விடுதிகளையும் நடத்தியது இந்தியாவிலே இருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் என்று செய்திக்குறிப்பை வெளியிட்டார்கள். இந்த ஒழுக்கத்தையும் இந்த மன வலிமையும் இங்கே இருக்கிற கல்வி கற்றுக் கொடுக்கிறது என்கிற காரணத்தினால் அதையே நீங்கள் உங்களுடைய கிராஜுவேஷன் டே மெசேஜ், உங்களுடைய பட்டமளிப்பு விழாவினுடைய ஒரு செய்தியாக எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதை கூறி, இங்கே பட்டம் பெறுகிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே வெற்றி பெற்று இதே போல் பின்னாளில் ஒரு நாள் இந்த கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் முக்கிய விருந்தினராக வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.